ரெண்டே இனக்குழுக்கள் தாங்க. ஒன்று ஹிட்டு, இன்னொன்று துச்சி. இந்த ரெண்டு இனக்குழுக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைன்றது ஆதி காலத்துலேருந்து நடந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வரையறுக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை ஆகுது. இவங்க ரெண்டு பேர் பார்த்துட்டாலே சண்டை போட்டுப்பாங்க அப்படின்ற அளவுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை காட்டணும் அப்படின்றதுக்காக ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் பார்த்தீங்கன்னா பியர் புயோயா அப்படின்ற ஒருத்தர். இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து உருவாகிறார். எதுக்காகனா போதுண்டா சண்டை போட்டது, நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. இந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புருண்டியில் இருக்கக்கூடியவங்க 85% வந்து ஹிட்டுகள் தான், இந்த துச்சிகள் மீதி பேர் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அரசியலினுடைய அமைப்பின்படி எல்லாரும் இங்கே ஈக்குவல் தானே, அந்த அரசியல் சட்டத்தை நம்ம பின்பற்றணும், நம்ம எல்லாரும் ஒன்று தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லணுன்றதுக்காக தான் இந்த பியர் புயோயா அப்படின்ற ஒரு பர்சன் வந்து இந்த டே உருவாகிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக தான் இன்னைக்கு வரைக்குமே அவங்க நாட்டில் இருக்குது. என்னதான் இவங்க வந்து ஒற்றுமை தினம் இதை மாதிரிலாம் கொண்டாடினாலுமே கூட அந்த பிரச்சனைன்றது நீடிச்சுட்டே தாங்க இருக்குது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா 1972 ஹிட்டுக்களை